வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரோஸ்கர் மேளா நடந்துருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதில் ஆல்ரெடி எம்டிஎஸ் அப்புறம் சிஜிஎல் மேபி சிஹெச்எஸ்எல் ஆல்சோ ஓகே அதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இந்த ரோஸ்கர் மேளாவில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இன்னும் ப்ராசஸில் இருக்கலாம். ஓகே. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து போய் புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷத்துல கண்டிப்பாக வந்து போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு காமனாக வந்து ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்னன்னா புதுசாக ஜாயின் பண்ண உடனே அங்கே ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சும்மா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படின்னா, உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர வைப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய வேலையே அதுதான் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எந்த செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் இனிஷியல் டேஸ்ல வந்து சும்மா டெம்பரவரியா அவங்கள ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிங் ஒர்க் ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்கலாம். இப்போ நாங்க போகும்போதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண உடனே எங்களுக்கு சும்மா வந்து ஒரு நிறைய பழைய ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போஸ்டிங் ஆர்டர் போற வரைக்கும். போஸ்டிங் ஆர்டர் இந்த சென்ஸ் நீங்க எந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர், சரிங்களா? அது வரைக்கும் எங்களை சும்மா இருக்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க, ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜாப் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட்டா இருக்கும். புது புது ஆட்களை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்க கூடயே உங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஆஃபீஸர் போனா கூட உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆஃபீஸர் ஆனா போறோம், என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற தாட்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிசிப்ளினா இருக்க பாருங்க, சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு போன உடனே வந்து ட்ரைனிங் போடுவாங்களா? அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்கு. சில டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து உடனே எல்லாம் போட மாட்டாங்க. உங்களை ஸ்ட்ரெயிட்டாவே ஆஃபீஸ் ஒர்க்ல விட்டுட்டு அதுல கொஞ்சம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரே டேட்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்பப்போ ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தி நீங்க வந்து ஸ்லோவா வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகே. நான்லாம் போன உடனே எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இனிஷியல் டேஸ்லலாம் வந்து எனக்கு ஒரு ஆஃபீஸ் நேம் சொல்றாங்கன்னா அது என்ன அப்படின்னு தெரியாது. இந்த ஆஃபீஸோட ஹெட்டுன்னா அது யாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி பிளாங்காவே தான் இருந்தேன். அதனால வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்க போய் குட்டி குட்டியா வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள பார்த்து அவங்க கிட்ட கேட்டு, ஸோ இந்த ஆஃபீஸோட ஹெட் இவங்க தான். ஓகே. இப்போ ஆஃபீஸ் இந்த மொத்த தமிழ்நாடு ரீஜனுக்கே இவர் தான் ஹெட்டு. அதுக்கு மேல இருக்கிற ஹெட் எங்க இருப்பாங்க? அந்த மாதிரி சில சில பேசிக் அந்த ஹைரார்கியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் ஆனாலும் சரி, உங்களோட ரோல், உங்களுக்கு மேல இருக்கிறவங்க யாரு, அதுக்கு மேல இருக்கிறவங்க யாருன்னு பொறுமையா உள்ள போயிட்டு, இப்ப நீங்க வந்து இப்ப ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா போயிருக்கீங்கன்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா ஒரு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்களுடைய ரோல் என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கோங்க. பிளாங்கா அப்படியே இருக்க வேண்டாம் மெயினா. அதுக்கப்புறம் ஃபினான்சியலா நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது நாள் வரைக்கும் நீங்க ஒர்க்கே போகல. இப்ப சடனா நீங்க ஒர்க் போறீங்க. அப்போ உங்ககிட்ட சேலரின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? சேலரின்னு வரும்போது நம்ம நெறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம். இல்லன்னா நம்ம நெறைய விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேலரி வந்த உடனே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து ஐடியாஸ் வச்சிருக்கலாம். இல்ல பெண்டிங் லோன்ஸ் அடைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 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 6 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க இன்னுமே வந்து வேலை பார்க்கலன்னா, என்ன மாரி ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க? எப்படி ஒரு கட்டுப்பாடா இருந்திருப்பீங்களோ, அதே மாதிரி நீங்க இருங்க. ஓகேவா? ஒரு 6 மாசத்துக்கு. 6 மாசம் சேலரி உங்க அக்கவுண்ட்ல வந்தா கூட, அது வராத மாதிரியே பேசிக் செலவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுட்டு, அ ரெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது போக ஒரு பிக் கமிட்மெண்ட்க்குள்ள போயிறாதீங்க. இன் அ
இன்ஸ்டன்ட்டா நமக்கு தான் சேலரி வருது, நம்ம இனிமேல் துணிஞ்சு எல்லாம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம். இந்த சேலரி அக்கவுண்ட்லாம் வந்து நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற அக்கவுண்ட்டையும் நீங்க குடுக்கலாம். இல்லன்னா, அங்க போயிட்டு கூட நீங்க புதுசா ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? அது உங்களுடைய சௌகரியம் தான். அங்க ஓப்பன் பண்ணி தருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அக்கவுண்ட்ட குடுத்தீங்கன்னா, அதுல சேலரி கிரெடிட். நீங்க என்ன அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுக்குறீங்களோ, நீங்க உள்ள போனோனே உங்கள டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. சர்வீஸ் புக் ரிலேட்டடா. அதுல நீங்க என்ன டீட்டெயில்ஸ் குடுக்குறீங்களோ, அதுதான் உங்க சேலரி அக்கவுண்ட். அதே மாரி இன்ஸ்டன்ட்டாலும் போன உடனேலாம் சேலரி வராது. ஏன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி, நீங்க எந்த ஆஃபீஸ் போறீங்கன்னு தெரிஞ்சு, ஸோ ஒரு இனிஷியல் 1 மந்த்துக்குலாம் சேலரிங்கிறது வராது. அதனால அத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போய் செட் ஆன உடனே தான் வந்து ஆ அந்த ஆஃபீஸ் கீழ தான் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சேலரி ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். சரிங்களா? முதல்ல ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து சேலரிங்கிற விஷயத்த வந்து எதிர்பார்க்காதீங்க. வாட்டெவர் டிஃபிகல்டீஸ் இருந்தாலும். சரிங்களா? என்னவர்ன்னு புது வேர்ட்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு 6 மாசத்துக்கு வந்து நீங்க சேலரியே வாங்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? உங்ககிட்ட மாத வருமானம் ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனாலும் நீங்க ஒரு மாரி சர்வை பண்ணியிருப்பீங்கல்ல. அதே மைண்ட் செட்டோடயே நீங்க வேலை பார்க்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு இருந்துக்கோங்க. ஓகேவா? ஆ உடனே வந்து போயிட்டு ஐஃபோன் வாங்க போறேன், கிரெடிட் கார்டு அப்ளை பண்றேன். அந்த மாரிலாம் தயவு செஞ்சு எந்த ஒரு பிக் கமிட்மெண்ட்ஸ்குள்ளயும் போவாதீங்க. ஆ உங்களுக்கு தெரியும்ல ஒரு அளவு. இது வந்து சரியான சீரியஸான ஒரு விஷயம். இத நான் சால்வ் பண்ணியே ஆவணும். இருக்கிற விஷயத்த நீங்க சால்வ் பண்ணுங்க. மத்தபடி மேனேஜபிள் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு நீங்க நீங்க அந்த சேலரிய வந்து உங்க அக்கவுண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஆ அதான் பேசிக்கா அந்த சாப்பாடு, இடம் போக மத்த இத அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரில நான் இத வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன், அத வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற அது எல்லாமே ஒரு மாரி ஃபேன்சியா இருந்தாலும், பட் ரியாலிட்டில வந்து நீங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு அ எதுவுமே ரொம்ப அ எப்படி இவ்வளவு நாள் இருந்தீங்களோ, அதே மாரி இருங்க. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஓ! பல பேருக்கு பல சிச்சுவேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஆ பட் இப்ப இருக்கிற மாடர்ன் இதுல வந்து காசு சம்பாதிச்சோமா, செலவு பண்ணோமா, அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு தான் பயங்கரமா இருக்கு. அதே மாரி கிரெடிட் கார்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து கிரெடிட் கார்டு வந்து இனிமேல் உங்களுக்கு சேலரி வந்தோனே கிரெடிட் கார்டு குடுக்க ஃபோனா வரும். சரிங்களா? உடனே அப்படி இப்படின்னு அப்ளை பண்ணி இது பண்ணிறாதீங்க. கிரெடிட் கார்டுங்கிறது அத வந்து கரெக்ட்டா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஓகே. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் அப்டின்னா, கண்டிப்பா வந்து அதெல்லாம் இது பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்க அப்படி ஒண்ணு வாங்கி ஒரு பழக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபியூச்சர் சேலரிய நீங்க இப்பவே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இன்னும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன கெளப்பும். ஸோ ஃபினான்ஷியலா கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளா இருந்தா மைண்ட் அந்த ஆங்கிள்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மத்தபடி வொர்க் ரிலேட்டடான விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியலா நான் முக்கியமா அதான் சொல்ல வந்தேன். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு நீங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி இருங்க. ஈவன் தோ இந்த சேலரி வந்தா கூட. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இத எப்படி கொண்டு போலாம்? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஓகேவா? கிரெடிட் கார்ட் அவாய்ட் பண்ணுங்க. யாரும் வந்து ஆ இன்ஸ்டன்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வச்சுறாதீங்க. ஓகேவா? எப்போதுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன் சொல்றான் அப்படின்னா, அதுல 1000 விஷயம் இருக்கும். அதனால அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வேற என்ன சொல்லணும்னு நெனச்சேன் அப்டின்னா, உள்ள போன உடனே வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஓகேவா? இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்துவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அ டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வருஷம் ஒரு ஃபிக்ஸ்டா வந்து வருஷம் ஒரு இது நடத்துவாங்க அப்டிங்கிற மாரிலாம் அங்க இல்ல. பட் இன்கம் டாக்ஸ பொறுத்தவரைக்கும் வருஷம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்துவாங்க. அதாவது நீங்க ஐடிஐயா உள்ள போறீங்கன்னா, ஐடிஐ கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எக்ஸாமு. ஐடிஓ ஆகுறதுக்கு ஐடிஓ எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. டிஏவா உள்ள போனீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அத நீங்க கிளியர் பண்ணா தான் அடுத்த புரமோஷனுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி நெறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மந்த்ல நடத்துவாங்க. வருஷம் நடத்துற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவ நடத்துறவங்க டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. பிகாஸ் அது அவங்களுடைய பாப்புலேஷன பொறுத்து. எவ்வளோ பேர் வந்து புரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க, வேக்கன்ஸிஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நான் வந்து டிசம்பர் மந்த்ல ஜாயின் பண்ணேன். அ அப்பதான் வந்து அரவுண்ட் செப்டம்பர்ல டிபார்ட்மென்டல் எக்ஸாம் ஒண்ணு முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து அடுத்த செப்டம்பர்ல தான் நடக்கும். ஸோ
நான் டிசம்பர்ல ஜாயின் பண்ணி அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பத்திலாம் நான் பெருசா கேட்டுக்கிட்டதே இல்ல. எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான். பட் நான் விசாரிச்சிருக்கணும்ல. இந்த மாரிலாம் இருக்கும். ஏன்னா நான் பழைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடத்துறாங்க அப்படிங்கும்போது, அதே மைண்ட் செட்ல நானும் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகு தான் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா எழுதணும். இல்லன்னா உங்களோட இன்கிரிமெண்ட்ட ஸ்டாப் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல போட்டிருக்கும். நான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு வந்துட்டாலே போதும். அத மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். பட் ஃபுல்லா வந்து நல்லா ரீட் பண்ணணும். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல என்ன போட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரை நல்லா ரீட் பண்ணணும். உங்களோட கன்ஃபர்மேஷனுக்கு அங்க என்ன சொல்லியிருக்காங்க, புரொபேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுல தான் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பத்தி போட்டிருந்தது. பட் லேட்டர் ஸ்டேஜ்ல தான் நான் பார்த்தேன். ஸோ அடுத்த வருஷம் வந்து ஒரு ஜூன், ஜூலைல தான் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க கன்ஃபார்மா பாஸ் ஆகணுங்கிற அந்த அவேர்னஸ்க்கே நான் வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்லலாம் என்னால ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லலாம் என்னால கிளியர் பண்ண முடியல. பட் 3 சான்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2வது சான்ஸு, 3வது சான்ஸ்ல தான் நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸாமே வந்து குவாலிஃபை ஆயிருப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணீங்கன்னா, அடுத்த இயரே வந்து ஐடிஓ கிளியர் பண்ணீங்கன்னா, இந்த படிக்கிற டைம்ல இப்ப தான் உங்களால படிக்க முடியும். ஒன்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புக் எடுத்துலாம் படிக்க முடியாது. அந்த மாரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பாஸ் ஆனா போதுங்கிற மாரி தான் இருக்கும். மார்க் நெறைய எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வருஷம் வருஷம் நடத்துவாங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம். ஜாயின் பண்ணவங்க இனிமேல் ஜாயின் பண்ண போறவங்க, அடுத்த வருஷமா இருந்தாலும் சரி. சரிங்களா? அடுத்து அதான் சொல்ட்டேன். அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? உங்களுடைய மினிஸ்ட்ரி யாரு? அந்த எது கீழ நீங்க வர்றீங்க? ஹெட் யாரு? இந்தியா ஃபுல்லா எங்கெங்க வந்து மெயின் ஆஃபீஸஸ் இருக்கு? நீங்க என்ன ரோல்ல இருக்கீங்க? உங்க இதுல என்னென்ன மாரி போஸ்டஸ்லாம் இருக்கு? அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போன உடனே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ட்ரெய்னிங்ல இதெல்லாம் சொல்லி தருவாங்க. பட் ட்ரெய்னிங் உங்களுக்கு எப்ப போடுவாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால வந்து, இத பத்தி நம்மளால வந்து கணிக்க முடியாது. அதனால நீங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யார்ட்டயாவது பேசிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இன்ட்ரோவர்ட்டா இருந்தா தான் இருக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம புதுசா அங்க ஒரு பெரிய ஒரு மாரி ஒண்ணு இருக்கு. நம்மள திடீர்னு கூப்பிடுவாங்களோ, என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆஃபீசர கூப்பிட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? ஸோ இந்த மாரி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து அங்க புதுசு. அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆஃபீஸ பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்ககிட்ட இருந்து இனிஷியலா பெரிய லெவல்ல எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள லேர்ன் பண்ண விடுவாங்க. அதே மாரி உங்க மேல எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு காம்படிஷன் மத்தியில உள்ள வந்திருக்கீங்க. அப்போ சரியான ஸ்டஃப் உள்ளவனா தான் இருப்பான். அப்படிங்கிற ப்ரீ தாட் எல்லாருக்குமே வந்துரும் ஃபர்ஸ்ட்டே. அதனால உங்ககிட்ட இருந்து அந்த அவுட்புட் வந்து பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஆ ஆனாலும் அது மேனேஜபிளா தான் இருக்கும். நீங்க வந்து அங்க அவங்க கிட்ட வந்து அ எல்லாரும் கூட கொலீக்ஸ் கிட்ட எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, பேசுறீங்க, அத வச்சு நம்ம கொண்டு போயிரலாம். ஓகேவா? ஆ மெயினா இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு சென்னை மாரி ஒரு சிட்டில போஸ்ட் ஆகுறீங்க. இல்லன்னா வந்து ஒரு கீழ ஒரு திருச்சி, இல்ல மதுரை இந்த மாரி இல்லன்னா ஏதோ ஒரு ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ட்ரெய்னிங் வந்து வேற ஒரு மெயினான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. சென்னையில வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு கும்பகோணத்துல சும்மா போஸ்ட் பண்ட்டாங்க. ஆனா உங்களுக்கு ட்ரெய்னிங் சென்னையில வச்சிருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து கும்பகோணத்துலருந்து சென்னை ட்ரெய்னிங் வந்து ஒரு 30 நாளோ, இல்ல ஒரு 15 நாளோ, இல்ல அது அந்த டேஸ் அந்த இத பொறுத்து தான் இருக்கு. அப்படி இருந்தா உங்களுக்கு அந்த அலோவன்ஸஸ் எல்லாமே அவங்க குடுப்பாங்க. சரிங்களா? அத பத்திலாம் அவேர்னஸ் இல்லாம இருந்துறாதீங்க. நீங்க என்ன டிராவல் பண்றீங்க? அதுக்கான அலோவன்ஸஸ்லாம் அவங்க குடுப்பாங்க. ஸோ இந்த அலோவன்ஸஸ பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க நல்லா உள்ள வந்ததுக்கப்புறம். என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஓவராலா வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். அந்த ஆஃபீஸ் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறத கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லார்கிட்டயும். என்ன மாரி ஒர்க்கா இத நீங்க நாள் போக்குல கண்டுபிடிச்சிரலாம். பட் இருந்தாலும் பிளாங்க்கா இருந்தா இவ்வளோதான். சிம்பிளா வந்து இத போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயினா வந்து அந்த சேலரி விஷயம். சரிங்களா? வாட்டெவர் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு வேலையே பார்க்கல. அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல அந்த சேலரி வந்து உங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அத எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா நீங்க இப்போ அந்த சேவிங்ஸ நீங்க வச்சா மட்டும் தான் முடியும். அடுத்து நீங்க ஒன்ஸ் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, மாசம் மாசம் அந்த சேலரி வந்தா தான் நான் இயங்குவேங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருவீங்க. அது இல்லாம இன்னும் ஒரு இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ, அத ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி நீங்க இருங்க. ஓகேவா? அது நல்லது. ரொம்ப நல்லது ஆக்சுவலி. அ
அதே மாதிரி வந்து சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லயும் வச்சிருப்பாங்க மேபி. சொசைட்டின்னு அங்க ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லோன்ஸ் குடுப்பாங்க. சரிங்களா? அது வந்து பேங்க்க விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் அதுக்காக போயிட்டு நம்ம இனிஷியலா சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து குடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 4 வருஷம், 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல மெம்பர் ஆக முடியும். அப்படிலாம் இருக்கு. ஸோ அதுக்காகலாம் வந்து லோன் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அது பாட்டுக்கு அது ஒரு ஒரு பயங்கரமான எமர்ஜென்சி வேற வழியே இல்லங்கிற பட்சத்துல தான் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். மத்தபடி மேனேஜபிளா இருந்த இடத்துல மேனேஜபிளா கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஃபினான்ஷியலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. புது ஜேர்னியா இருக்கும். ஜாலியா ஒர்க் பண்ணுங்க. ஒர்க்கு வந்து அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒர்க் வந்து அ ஒரு மனசு தான் மேட்ரு. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஒர்க்க நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வேணும். ஓகே. அ ஒரு மாரி ஹால்ஃப் ஹார்ட்டடா இருந்தா வந்து எஃபிஷியன்ட்டா பண்ண முடியாது. நீங்க உங்கள அங்க அதுக்காகத்தான் போட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ணணும். ஓகே. வாட்டெவர் நீங்க அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ பத்தியும் உள்ள போய் கேட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொன்னு. வருஷம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. இப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வருஷம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் சொல்லல. ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ங்கிறது ஒண்ணு வருஷம் கண்டிப்பா போடுவாங்க. ஸோ 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு செக்ஷன் வந்து இன்னொரு செக்ஷன் ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஒரு செக்ஷன் போயிட்டீங்கன்னா, இதுதான் என்னோட லைஃப் ஃபுல்லா இங்கேயே தான் இருப்பேனா? அப்படிலாம் கிடையாது. ஒரு லைட்டர் செக்ஷன், ஒரு ஹெவியர் செக்ஷன் அந்த மாரி மிக்ஸ்டா தான் உங்கள வந்து ரொட்டேஷன்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதே மாரி ஆ எம்டிஎஸ்ஸா செலக்ட் ஆயிருந்தா வந்து அ உங்களுக்கு நீங்க எல்லாருமே படிச்ச பசங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால வந்து உங்களோட ஆஃபீசர்ஸோடைய அ இது நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய வேலையெல்லாம் அங்க பண்ணுங்க. அவங்க குடுக்கட்டாலும் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அப்பனா தான் வந்து உங்கள வந்து அந்த ரேஞ்சிலேயே வச்சிருப்பாங்க. ஓகே இவங்க இது நல்லா பண்றாங்க, எஃபிஷியன்ட்டா பண்றாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் கொண்டு போங்க. இல்லன்னா வந்து ஒரு மியர் ஜாப் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக வந்து ரொம்ப இதெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களுடைய நீங்களே வந்து உங்கள இது பண்ணிக்கோங்க. அது எப்படி பார்த்தாலும் நல்லது தான். நீங்க வாங்குற சேலரிய விட நீங்க அதிகமா ஒர்க் பண்ற மாரி உங்களுக்கு தோணுனாலும், பட் அது நல்லது தான். ஓகேவா? உங்களால ஈஸியா அத பண்ண முடியும். ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி தான் அந்த ஒர்க்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான் ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல. ஆ இது வந்து இப்ப சேர்ந்தவங்களுக்கும் சரி, இனிமேல் அடுத்த வருஷம் சேர போறவங்களுக்குமே இந்த மெசேஜ் வந்து பொருந்தும். சரிங்களா? ஓகே. கண்டிப்பா எல்லாருமே சேருவீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ அசைன்மென்ட் எல்லாமே. ஓகே. ஆம் தேங்க் யூ. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.